ஓகே. இதுவரைக்கும் வந்து நெறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கல்ல. நீங்க நடிச்சதுலயே உங்களுக்கு புடிச்ச படம் ஏதாவது இருக்கா? எல்லாமே நான் நடிச்சது எனக்கு எல்லாமே புடிச்ச படம் தான். ரொம்ப நான் பேசப்பட்டது என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, களவாணி ஃபிலிம் தான். அதுதான் என்னோட 10 வருஷ கனவு, ஆசை நிறைவேத்தினது களவாணி தான். இப்ப மட்டும் ஆயி ஆயின்னுவேன். அப்புறம் என்னல சொல்லி தலையிலேயே குட்டுவேன். களவாணி. ஓகே. அந்த களவாணி அந்த தங்கச்சி கேரக்டர் அப்டின்னாவே வந்து எல்லாரோட லைஃப்லயும் வந்து அந்த மாரி ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அதாவது என் அண்ணன் எது பண்ணாலும் அத வந்து நல்லா ஏத்தி விடுறது, அம்மா கிட்ட தப்பு தப்பா மாட்டி விடுறது, இந்த மாரிலாம் இருப்பாங்க. ஓகே. அந்த படத்த பார்த்துட்டு வந்து நெறைய பேர் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? உங்க ஆக்டிங்க பார்த்துட்டு? படத்த பார்த்துட்டு இல்ல, இன்ன வரைக்குமே யாருமே அந்த களவாணி படமாகட்டும், அதில நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட் ஆகட்டும், முக்கியமா ஹீரோ, ஹீரோயின் ஒவ்வொரு சின்ன சின்ன சீனா இருக்கட்டுமே அந்த படத்தில இதுவரைக்கும் யாருமே அத மறக்கல. ஸோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா எங்க சர்க்குணம் அங்கிள் டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும் ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அந்த படம் ஹிட் ஆனதுக்கான காரணமும் கூட. அதே மாதிரி தான் எனக்கு ஒரு லைஃப் குடுத்தாங்கன்னா, சர்க்குணம் அங்கிள் அண்ட் ப்ரொடியூசர் அசீஸ் சார் தான் சொல்லியே ஆகணும். இன்ன வரைக்குமே எல்லாருமே சொல்றது என்ன களவாணி தங்கச்சி